ஹலோ. ஹலோ. என்னோட நேம் பிரியா. நீங்க பேசிட்டு இருக்கிறது என்னோட மொபைல். நான் மிஸ் பண்ணிட்டேன். எங்க இருக்கீங்க? வந்து கலெக்ட் பண்ணிக்கலாமா? ஆ ஓகே. அப்போ ஓஎம்ஆர்ல எல்லோ பிரிட்ஜ் தெரியுமா? ஆ, தெரியுங்க. ஓகே. அப்போ ஒரு 20 மினிட்ஸ்ல அங்க வந்துடுறீங்களா? கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே மேம். ஆ, சரி. உங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆ நான் ரெட் கலர் ஷர்ட்டும், ப்ளூ கலர் ஜீனும் போட்டிருப்பேன். ஆ. என் பேர் நவீன். ஓகேங்களா? ஓகே, ஓகே. தேங்க் யூ சோ மச். இட்ஸ் ஓகே. பாய். எக்ஸ்கியூஸ் மீ, ஆர் யூ நவீன்? ஆமா. பிரியா? ரொம்ப தேங்க்ஸ். ஒரே கால் அட்டன் பண்ணி டைம்லி ஹெல்ப் பண்ணதுக்கு. தேங்க் இல்ல யூ so இருக்கட்டும். மச். தொலைச்ச உடனே பயங்கரமா பயந்துட்டேன். இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. இனிமேலாவது மொபைல பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க் யூ. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? அதோ இங்க தான் பாய்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபைனல் இயர் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஓகே, படிக்கிறேன். ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ண உங்களுக்கு ஆசை இருக்கா? ஷூருங்க. முடிச்ச உடனே ஐடில தானே ஒர்க் பண்ண போறேன். இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா வேற கேக்குறீங்களே. இதெல்லாம் நியாயமா? அப்ப நீங்க ஒன்னு பண்ணுங்க. உங்க ஸ்டடீஸை முடிச்சிட்டு ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஐயோ, உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா பிளேஸ் ஆயிட நம்பிக்கை இருக்கு. ஷூரா உங்களுக்கு நான் கால் பண்றேன். ஓகே நவீன், ரொம்ப தேங்க்ஸ். ஒன் கீப் இன் செகண்ட், டச். ஒன் செகண்ட். சொல்லுங்க. இருங்க. வேலைலாம் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. உங்க நம்பர் தராத போறீங்களே. அப்புறம் நான் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்றது? ஓகே, கொஞ்சம் உங்க நம்பர் சொல்லுங்க. இந்தாங்க, நீங்களே உங்க Okay, நம்பரை fine. டைப் பண்ணுங்க. உங்க நம்பர்ல இருந்து ஒரு மிஸ் கால் தரேன். ஓகே. மொபைலை பத்திரமா வச்சுக்கோங்க. அப்புறம் வேலை விஷயம். கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே, பை. எஸ். ச்சே. அட பிரியா. அட காலே பண்ணிட்டா. ஹலோ பிரியா. நவீன், நாளைக்கு நீ ஃப்ரீயா? ஃப்ரீ தான் பிரியா. ஏன்? எங்கேயாவது லாங்ல போலாமா? பாண்டிச்சேரி தானே. தெரியும்டா உன்னை பத்தி. சரி விடு, நானே உன்னை கூட்டிட்டு போறேன். பட் சர்ப்ரைஸ், ஓகே? சர்ப்ரைஸா? ப்ளீஸ் பிரியா சொல்லு. நாளைக்கு வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடியாதா? ப்ளீஸ் சொல்லு பிரியா. நாளைக்கு தான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன்ல. ஹேய், நாளைக்கு வரும்போது மறக்காம பைக் கொண்டு வந்துருன்னு. பைக்கா? ஹாய். ஹாய், போலாமா? எங்க? நான் சொல்றேன், ஸ்ட்ரைட்டா போ. ஹே, இந்த ரைட் போ, இந்த ரைட் போ. சாரி. என்ன பிரியா, இடம் ஒரு மாறி இருக்கு. உனக்கு தான் தெரியும்ல, சிட்டில நிறைய ரிலேஷன்ஸ் இருக்காங்க. இங்க எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. வா, உள்ளார போலாம். ஓகே ஓகே. வா, பரவாயில்லையே. ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்கு. கொழுப்பு தானே உனக்கு?
இல்லை இந்த இடம் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் ஓகே. சரி, சர்ப்ரைஸ்னு சொன்னீங்க, இப்போவாது சொல்ல. சொல்றேன்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அது என்ன சர்ப்ரைஸோ? ஓ ஷே, சீக்கிரம். ஏய் நவீன், அப்பாடா. அப்பாவா? வேற வேலையே இல்லை. சரி சரி பேசு, போ, மாட்டிக்க போற போ. சரி சரி, நீ இங்கே வெயிட் பண்ணு, போ, போ. நான் பேசிட்டு வந்துடுறேன். பார்த்து வெயிட் பிரியா. பண்ணு, வெயிட் பண்ணு. ஷோ, சர்ப்ரைஸ்னு ஃபோன் வேற தூக்கிட்டு போயிட்டா. சே, உண்மையா அப்பதானா? சேச்சா, நல்ல பொண்ணு தான். ம். ஐயோ, பாஸ் ப்ளீஸ் பாஸ், வந்து காப்பாத்துங்க பாஸ், ஹெல்ப் பண்ணுங்க பாஸ் ப்ளீஸ். என் ஃப்ரெண்டோட வந்திருக்கான் பாஸ். அவங்க ஃபோன் பேசுறதுக்காக வெளியே போயிருக்காங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அவங்க ஃபோன் பேச போயிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க வந்துட்டோம். நான் உங்ககிட்ட சொல்லிட்டாச்சு வரேன். ஒரே நிமிஷம், ஒரு கால் ஆச்சு பண்ணிடுறேன் ப்ளீஸ். சொன்னா கேளுங்க, ஒரே கால் பண்ணி நான் சொல்லிடுறேன். அப்புறம் என்ன தேடுவாங்க அவங்க. ஹலோ ப்ளீஸ், ஐயோ சொன்னா கேளுங்க. ஐயோ சொல்லு, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ, சரி சரி வரேன், விடுங்க வரேன். ச்சே. ஆண்டியாடா, உள்ள பேக்கார் போ. யாருக்கோ அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க. பேசிட்டு இருக்க. பாஸ் என்ன பாஸ், ஃப்ரெண்டு பிரியா வெளியே வெயிட் பண்றா பாஸ். விடுங்க பாஸ், என்ன நான் போகணும் பாஸ். பாஸ் நான் போகணும் பாஸ். பிரியா தேடுவா பாஸ். உங்கள்கிட்ட பிரியா வேற சொன்னாலா? பாஸ் என்ன சொல்றீங்க? எல்லாம் எங்கள் அரேஞ்ச்மெண்ட் தான். ரிலாக்ஸா ரிலாக்ஸா. பிரியா ஒரு மாசமா ஒன்று ஸ்கெட்ச் போட்டுக்கிறோம். இந்த பிரியா சொரியான்ற பத்தியா எல்லாம் எங்கள் ஆள் தான். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்காக ஒரே ஒரு விஷயம் செய்யற. அந்த விஷயம் சேன்ட்டேன்னு வச்சுக்கேன், நீ ராஜா மாதிரி இருக்கலாம். விஷயமா? நானா? இந்த பாரு ரவி, ஒன்றும் இல்லை. நான் வேணா சொல்கிறேன். ஏன் 2 கனெக்ஷனாக பாக்கி எடுத்து கையில் குத்துறான். இருடா ஜபார், இதான் வாய்ஸ் சென்சார் பாம், லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இதில் டைமர்லாம் எதுவுமே இல்லை. இது வெறும் 5 லவுட் வாய்ஸை மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணும். 5வது லவுட் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும்போது பாம் பிளாஸ்ட். இவங்க 3 பேரும் படித்த பட்டதாரிங்க. இவங்க G2 போன்ற பல பயங்கரவாத இயக்கத்துக்கு வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு வர வேலையை இவங்க செய்ய மாட்டாங்க. சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக புத்திசாலியான படிக்கிற இளைஞர்களை வச்சு செய்கிறது தான் வழக்கம். இந்த மாதிரியான இளைஞர்களை மயக்கிற பொண்ணு தான் இவ ஐடியில் வேலை பார்த்துக்கிட்டே பல பயங்கரவாத இயக்கத்துக்கு ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணுறான். இப்போதைக்கு இவங்க கிட்ட மாட்டிகிட்டு இருக்க புத்திசாலி தான் நவீன். என்ன புரிஞ்சுதா? நாளைக்கு காலையில் தாம்பரம் ஸ்டேஷனுக்கு கரெக்டாக 8 மணிக்கு போகிற. அங்கே சூரிய எக்ஸ்பிரஸ் வரும். நான் கொடுக்குற பார்சலை எடுத்து அங்கே வைக்கிற. நீ வச்சுட்டு என்ன வைக்கிற, புரியுதா? பாஸ் என்னால முடியாது பாஸ். அப்ப பிரியா? என்னடா பிரியா பிரியான்ற? ஏண்டா எங்க ஆள்றான்ற? என்னடா உனக்கு பண்றடா நீ? பாஸ் நான் படிக்கிறேன் பாஸ். டேய், இன்ஜினியர் தானே படிக்கிற? என்ன இவன் இன்ஜினியர், அவன் இன்ஜினியர், நான் இன்ஜினியர். போத கம்பெனியில் பார்க்காத ஹெச்ஆரில் என்ன பிரயோஜனம்? எப்படி இருந்தோ அப்போ? இப்போ பாடுற ராஜா மாதிரி இருக்கண்டா. பண்றடா நீ? ப்ளீஸ் என்னை படிக்க விடுங்க பாஸ். ப்ளீஸ் நான் கிளம்புறேன் பாஸ். நான் படிக்க. டேய் என்னடா படிப்பு எழுது? டேய் என்னடா இவ்வளோ சப்பையா இருக்கான்? ஒரே அடிக்க பார்த்துட்டான். கட்டுறா அவனை. படிக்கிறேன்ட்டு பொண்ணு பின்னாடியாண்டா சுத்துறானுங்க. ரவி, என்னடா மீட்டிங் இருக்கு, மறந்துட்டியா? வா போலாம். ஐயோ வா, லேட்டா ஆகுது. இவன் டென்ஷன், நான் அதே மறந்துட்டேன்டா. வா போலாம். டேய் நீ வாடா. ரவி, இவன் அவன் செப்படா. அவன் அச்சு அடிக்கு 1 மணி நேரம் ஏந்துக்க மாட்டான்டா. அவன் பையன் ஃபிளாட் ஆயிட்டான்டா. நீ வாடா, வந்துருவோம். வா வா போலாம் வா.
தப்பிக்கணும்னு பார்த்தாலும் இந்த வேலையை வேற யாராவது வச்சு பண்ணிடுவாங்க. முதல்ல பாம்பை தேடுவோம். இங்கே தானே எங்கேயோ கை காமிச்சாங்க. இந்த பாக்ஸாக இருக்குமோ? அட, நமக்கு லேப்டாப்பில் காமிச்சா அதே பாம். இதை பற்றி இன்னும் பேசினாங்களே. ஆ ஏன் 2 நிமிஷம் பாக்கி இது கையில் குத்துறான். ஃபஸ்ட்டு இந்த வயரை சொல்லணும். செகண்ட் ஒயர் அது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. சீக்கிரம் வரலாம். யாரா இருக்காங்களா? ஓகே. டேய் என்னடா இது? என்ன ஓடிட்டானா? எப்பரா அவன் போனா? டேய் பாம்டா. ட்ரெயின் வர வரைக்கும் இங்கேயே எங்கேயாவது உட்காந்துட்டு போவோம். ஸ்டேஷனுக்குள்ளே போகிறது சேஃப்டி இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமா? இல்லை, தெரியாதுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ. இவரை பார்த்தா நல்லவராக தான் தெரியுது. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? யா ஷூர். ரொம்ப தேங்க்ஸுங்க. இட்ஸ் ஓகே. அன்னைக்கு மட்டும் அந்த ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருந்திருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இருந்தாலும் ஒரு பெரிய அழிவை தடுத்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.